ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ஸ்வீட் பிளட்டோட நெக்ஸ்ட் பாட்டு தான் எடுத்து வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளேயே போடலாம். நான் பேசுகிற வேட்டை பெயின் தர மாதிரி தெரிஞ்சா ஐ எம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியாக மட்டும் கேளுங்க, ஓகே? ஸ்டோரிக்குள்ளே போடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வீமின் 2 பேருமே காலேஜுக்கு தான் வராங்க. மார்னிங்கே ஒரு பெரிய ப்ராப்ளத்தை பண்ணி ஹவுஸை ரணகலப்படுத்தி ஜின்னுக்கு பைத்தியம் பிடிக்க வச்சு ஃபிலிக்ஸை டென்ஷன் ஆக்கி விட்டுட்டு எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி காலேஜுக்குள்ளே என்ட்ராயிடுச்சு. இந்த மாதிரி காலேஜுக்குள்ளே என்ட்ரானா அதே பிளேஸில் மெயின் கேட்டுக்கிட்டே தான் லெண்டா கூட வந்த 12 பர்சன்ஸுமே நிற்கிறாங்க. இதை பார்த்தோன்னே வீமின் ரொம்ப ஷாக் ஆகி ஆகா டே என்னடா ஆன்ட்டி கேட்டுக்கிட்டே நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீமின் இந்த மாதிரி நோட் பண்ணால் பைக் அப்படியே நம்ம பேக் சைடாக கொண்டு போய் அங்கே ஒரு ஷாப் இருக்குல்ல அதில் விட்டுட்டு நம்ம காமன் சுவர் எகிரி குதிச்சு உள்ளே போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2வது பைட்டில் இந்த மாதிரி பைக்கை யூட்டன் எடுத்து பேக் சைடில் கொண்டு விட்டுட்டு அப்படியே காமன் சுவர் எகிரி குதிப்பாங்களா இந்த மாதிரி குச்சா கரெக்டாக நம்ம வீமினை ஜங்கு குஷுகாவும் கேட்ச் பண்ணபடி கிரிப்பாக பிடிக்கிறாங்க. அடா பாவீங்களா, நாங்கள் என்ன பாலாடா ட்ராப் பண்ணி வர பால் பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறீங்க, ஏடா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டென்ஷனில் இந்த மாதிரி ஜங்கு கூட ஃபேஸை நம்ம நோட் பண்ணால் ஜிமினோட ஃபேஸை நம்ம சுகர் நோட் பண்ணுறாரு. ஐயோ பேபிஸை இவ்வளோ க்ளோஸாக பார்த்தா அப்படி என்னெல்லாமோ டோனுடே அப்படிங்கிற மாதிரி 2 பேரோட ஐஸுமே ஒரு செகண்டில் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகுது. அதாவது நம்ம ஹியூமினுக்கும் டேக்குக்கும் ஜங்குக்கோட ஐஸ் அப்படி பர்பிள் கலரில் பிளிங்கானா, டேயோட ஐஸ் அப்படி க்ரீன் கலரில் பிளிங்கானா, நம்ம சுகரோட ஐஸ் அப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க் பிளாக் கலரில் மாறினா, ஜிமினாவோட ஐஸ் எல்லோ கலரில் மாறிடு. இந்த மாதிரி ஒருத்தர் பார்த்தா அந்த ஸ்பார்க்கில் அவங்களோட ஐ டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகி டக்குன்னு ரியாலிட்டிக்கு வராங்க. ஹலோ மிஸ்டர், போடும் என் ஹிப்பை பிடிச்சிட்டு இருந்தது விடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி டே இந்த மாதிரி சொன்னால் ஜங்குக்கு அப்படி ரியாலிட்டிக்கு வந்துட்டு டேயோட ஹிப்பை அப்படியே விட்டான். உனக்கு வேற தனியாக சொல்லணுமாடா, விட்டுட்டு வரடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா யோங்கியை நோட் பண்ணால் நம்ம யோங்கியுமே ஜிமினா விட்டுருவாரா, இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேக்கை எடுத்து போட்டாவே கிட்டலையே அங்கே 2 போகலான்னு போனால் பாய்ஸஸ் 4 பர்சன்ஸும் நம்ம பாய்ஸஸை ஃபாலோ பண்ணுறத பட்டுட்டு டென்ஷன் ஆகி அப்படியே நேராக வந்து ஜங்குக்கு முன்னாடி தான் வந்து நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னோம் நம்ம ஜங்குக்காலதான் ப்ரீட் பண்ண முடியல, பட்டன்னு ஹார்ட் அடிக்குது, பயங்கரமாக ஹார்ட் பீட்ஸ் எகிற அளவுக்கு டேயோட ஐஸை நோட் பண்ணால் ஹேய் நானும் பார்த்துட்டே இருக்கிறேன், 2 வீக்ஸாக நீ ஏன் என்னையும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்க, அந்த பார்க்லேயே நான் உன்னை பார்த்தேன், ஆமாம் கிட்டவா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஜங்குக்கு அப்படியே லைட்டாக டவுட்லேயே கீழே குனிஞ்சான். அந்த பார்க்கில் நீங்களும் உங்கள் கூட வந்த பர்சன் தானே அந்த வேம்பயர் கூட ஃபைட் பண்ணிங்க, ஆமாம் வேம்பயர் கூடயே ஃபைட் பண்ணுறீங்களே, நீங்கள்லாம் யார், எதுக்காக எங்கே பின்னாடி வரீங்க அப்படிங்கிற மாதிரி டே இப்படி கேட்க டேயாங்கா நீ பேசுகிறது கேட்க மாட்டேங்கடா, சத்தமாக பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். நீ கொஞ்ச நேரம் வாயை மூடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே நோட் பண்ணுறாரு. இப்போ ஓடு மோட்டர்ன்னு சொல்கிறீங்களா, யார் நீங்கள், நானும் பார்த்துட்ருக்கேன், அந்த பார்க்கில் நீங்கள் தான் ஃபைட் பண்ணிங்க, யார் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நம்ம ஜங்குக்கு என்ன மாதிரி ஸ்டேட்டை சொல்லனே தெரியல, நாங்களும் ஒரு வேம்பையர் தான், உங்களோட பிளட் எடுக்க வேண்டாம் தான் சொல்ல முடியும், அதனால என்ன சொல்ல ஏடு சொல்லுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி டென்னார்ன பொசிஷன்டாம் கரெக்டாக நம்ம டைம் முன்னாடி என்ட்ராகி நாங்கள் 4 பர்சன்ஸுமே பிரதர்ஸ், அது மட்டும் இல்லை நாங்கள் வந்து இந்த டார்க் எனர்ஜி தெரியுமா, டார்க் எனர்ஜி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற பர்சன்ஸ், இந்த கோஸ்ட் ஹண்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வேம்பையர்ஸ், அந்த மாதிரி ஹண்டர்ஸ், நாங்கள் இன்னசென்ட் பீப்புள்ஸ்லாம் கஷ்டப்படுத்துகிறவங்கள எங்களோட டார்க் மேஜிக்கை வச்சு அவங்கள நாங்கள் அழிச்சிருவோம். ஓஹோ நீங்கள் டார்க் மேஜிக் பர்சன்ஸா, டே ஜிமின்னு அவங்க டார்க் மேஜிக் பர்சன்ஸா, எங்கள் ஜின் ஹயாங்க அப்படி தான் பயங்கரமாக டார்க் மேஜிக் பண்ணுவார், பட் இப்போ கொஞ்சம் டேஸ் அதை பண்ணுறத விட்டுட்டாரு, ஏன்னா ஜிமினா நைட்டு பயந்து அலறிட்டான். டேய் யார் அலர்னது, நானா நீயா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை கிக் பண்ணவும் நீ தானடா அலர்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே அப்படியே திரும்பி மறுபடியும் வீமினுக்குள்ளே ஃபைட்டு வந்தா நம்ம சுகர் ஜிமினாவோட ஹிப்பை பிடிச்சி க்ளோஸ் அழுத்தா, டேயோட ஹிப்பை பிடிச்சி நம்ம ஜொங்க க்ளோஸ் அழுக்கிறாரு. இந்த மாதிரி அவங்க பார்ட்னரோட ஹிப்பை பிடிச்சி க்ளோஸ் அழுக்கிற மூமெண்ட்டுக்கு சண்டை போட்டுட்டு இருந்த 2 பேரும் ரொம்ப ஒரு மாதிரி ஷாக் ஆகி ஜிமினா சுகாவோட ஐஸை நோட் பண்ணால் டே ஜங்குக்கோட ஐஸை நோட் பண்ணுறாரு. எதுவுமே பேசாமல் அப்படியே சைலண்டாக இருக்குது. 4 பர்சன்ஸும் ஐ கான்டாக்ட் பண்ணபடியே நிற்கிறாங்க. இந்த மாதிரி நின்னா
நம்ம ஜெயகப்பட்டான் நல்லா பண்ணுறாங்கடா லவ், இவனை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணன்னு தெரியலையே, டே ஆரம் ரியாலிட்டிக்கு கொண்டு வாடா அப்படிங்கிற மாரி சொல்லுவோம். டே ஜங்குக்கா சுகா ரியாலிட்டிக்கு வாங்கடா அப்படிங்கிற மாரி ஜங்குக்கோட சொல்கிறலையும் சுகாவோட சொல்கிறலையும் தட்டவும். அப்புறம் தான் அப்படியே ஐ கான்டாக்ட் பண்ணிட்டு இருந்தவங்க அந்த மூமெண்ட்டை பிரேக் பண்ணபடி நம்ம டே நோட் பண்ணா, டே 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 ஏன் ஹிப் எப்படிடா நீ பிடிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கோட ஹேண்ட்ஸே பிடிச்சி அவருக்கு வளைக்க முடியாட்டாலும் வளைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பேபி பேபி மாடி விளாண்டுட்டு இருக்கட்டு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டே அப்படி டேயோட ஹிப்பை புஷ் பண்ணபடி நம்ம டேயை தூக்கவும் டே ஷோக்காகி என்னடா பண்ணுற டே 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 என் பிரதரை என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினை ஷாக்கானா டேயை பொறுமையை கீழே இறக்கி விட்டுட்டு சும்மா ஹேண்ட்ஸை போட்டுட்டு இருக்கிறவளை வச்சுக்கட்டு நான் ரொம்ப ஸ்ட்ராங் அதான் தூக்கி காமிச்சேன் நல்லா காமிச்சப்போ அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அங்கே கூட ஆன்சர் தட்டி விட்ட வைக்கிட்டலையே என்ன டக்கு புக்குன்னு நம்ம ஹிப்போ போட்டு தூக்குறான் அப்படிங்கிற மாதிரி வேகமாக ரெண்டு பொண்ணா பேபி என்ன போகிற அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கம்ப்ளீட்டே ஃபாலோ பண்ணா. அப்போ போச்சு எவ்வளவுதான். அப்போ நீங்கள் உங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸு பின்னாடி என்ன போவீங்க கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி சுகா ஜிமினா பின்னாடி போனால் இப்போ நம்ம 2 பேரும் என்னடா பண்ணுறது. அந்த ஜாக்ஸு ஹாரின்னு 2 பர்சன்ட்ஸ் இருந்துச்சுல அவங்க ஜங்குக்கையும் சுகாவையும் நோட் பண்ணாத அளவுக்கு நம்ம அவங்கள பிரேக் பண்ணணும். அதான் நம்ம ஒர்க். அப்போ இவங்க லவ் பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண போகிறோம். அதான்டா பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஹாரி ஜாக் எங்கே இருக்காங்களோ அங்கே போகணுங்கிற மாதிரி அவங்கள டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுவோம். இவங்க லவ் பண்ணிட்டு போகிறாங்கங்கிற மாரி இவங்க 2 பேரும் அங்கே 2 கிளம்புனா ஏய் என்ன நீ என் பின்னாடியே வந்துட்டுருக்க, எதுக்கு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வர, என் ஹயாங்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோங்க ஃபிலிக்ஸ் என்ன பண்ணுவானே தெரியாது, உன் கூட ஃபைட் பண்ணுவான். ஓ அப்படியா, ஃபைட் பண்ணிட்டு போகிறான். நீ காலேஜ் ஃபஸ்ட் இயர் தானே. ஆமாம் நான் ஃபஸ்ட் இயர் தான், பட் நான் காலேஜ் சீனியர் தெரியுமா. நான் ஃபஸ்ட் இயர்னு உன்னை பார்க்கவே இல்லையே. நான் 2 வீக்ஸாக லீவ் விட்டுருந்தேன். இந்த காலேஜோட சீனியர்னா முதல்ல சீனியருக்குள்ளே ரெஸ்பெக்டை கொடு. என்ன ரெஸ்பெக்ட் இப்படிலாம் கேட்குற, இப்படிலாம் கேட்டானா ரெஸ்பெக்ட் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி பேசுனா அப்போ எப்படி கேட்டாட்டா நீ ரெஸ்பெக்டை கொடுப்ப அப்படிங்கிற மாதிரி டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி ஒரு மாதிரி ஹக் பண்ணபடி பிடிக்கவும் ஜங்கோ காலாதான் டேயோட அந்த பிளட் ஸ்மெல்ல அந்த பவருக்கு அவராலே கண்ட்ரோல் பண்ண முடியல. ரொம்ப ஒரு மாதிரி ஹைப்பாக்கி டேயோட நெக்கை இப்போவே கடிச்சாகணுங்கிற மாதிரி அவரோட பவரை என்கரேஜ் பண்ணுது. பட் டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயமாகி நீங்கள் என்ன என்கிட்ட என்ன மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, இப்படிலாம் பேசாதீங்க, முதல்ல என்னை விடுங்க, எனக்கு கிளாஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம டே மூவ் ஆனாக்க ட்ரை பண்ணோம். ஜங்குக் அப்படியே டேயோட நெக்குக்கிட்ட க்ளோஸாக விண்டா ஜங்குக்கோட டீட்டு நல்லா நீளமாகவே விளைஞ்சிருந்துச்சி. ஜங்குக்கோட ஐஸ் கூட ரொம்ப டார்க் பர்பிள் கலராக சேஞ்ச் ஆகி டீட்டை இறக்குற அளவுக்கு போவாரா. பட் ஜங்குக்கோட ஹார்ட்டு செம்மையாக யாரோ ஹார்ட்டை பிடிச்சி ப்ரெஸ் பண்ணி இருக்கிற மாதிரி அவ்வளோ வலி ஜங்குக்கோட ஹார்ட்டுக்கு. அந்த பெயினுக்கு அப்படியே நம்ம ஜங்குக்கு மறுபடியும் ரியாலிட்டிக்கு வந்துட்டு டேயோட ஃபேஸை பார்க்குறாரு. ஓ இந்த பிளட் ஸ்மெல் நம்மளை எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணுதுங்கிற மாதிரி ரியாலிட்டிக்கு வந்ததோட டே கிட்ட க்ளோஸாக வந்து டேயோட பிளட் ஸ்மெல் தன்னை அட்ராக்ட் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி திங்க் பண்ணி ஜங்குக்கோட ஃபிங்கர்ஸை லைட்டாக ஒரு மாதிரி அவரோட ஆன்சர்லே கட் பண்ணி டேயோட மவுட்டுக்குள்ள அப்படியே அவரோட பிளட்டை ஒரு 2-3 ட்ராப்ஸ் விடுவார். அந்த மாதிரி விட்டால் டேக்கு ரொம்ப ஒரு மாதிரியாகி ஜங்குக்கோட ஆன்சர் அப்படி கிரிப்பாக பிடிக்கவும் என்ன பண்ணுற நீ அப்படிங்கிற மாதிரி ஷாக்லேயே நம்ம டே இந்த மாதிரி நோட் பண்ணால் ஜங்குக்கோட பிளட் டேயோட மவுட்டுக்குள்ளே போன அடுத்த செகண்டு இப்போது டேயோட பிளட்டோட ஜங்குக்கோட பிளட் லைட்டாக மிக்ஸ் ஆகிற மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு இப்போ டேக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்து டேயோட நெக்கை அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்க்குறாரு. இப்போ இதோட அட்ராக்ஷன் அதிகமாகுதா, அந்த பிளட்டோட பவருக்கு நம்ம டே அட்டாக் பண்ண திங்க் பண்ணுறோமானுங்கிற மாதிரி ஸ்மெல் பண்ணால் இப்போ டேயோட பிளட்டை தாண்டி ஜங்குக்கோட பிளட் அந்த ஸ்மெல் ஃபீல் தான் வருது. இதுக்கப்புறம் உன்னை அட்டாக் பண்ணுற திங்கிங் எனக்கு எப்போது வராதுங்கிற மாதிரி டேயை விட்டு அப்படி லைட்டாக மூவ் பண்ணனா நீ ரொம்ப பேட் பாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே ஒரு ஸ்லாப்பு தான் நம்ம ஜங்குக்கு. அட பாவி என்ன அடிச்சே அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கிட்டே நோட் பண்ணால் சீனியராண்டா நீ என்கிட்ட இப்படி பில்டி ரேக்கிங் பண்ணிட்டு இருப்பியா பிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே கோமாங்கன்னு பண்ணால் என்னடா ஸ்லாப்பு ஏன் காட்டுக்கே வந்து விழுது அப்படியே என்னடா பண்ணிட்டு வச்சா அப்படிங்கிற மாதிரி இஷ்யூவாக வந்து கேட்கவும், இல்லைடா பிளட் ஸ்மெல் ரொம்ப அதிகமாக இருந்துச்சா நெக்கு கடிக்க போயிட்டேன், அதனால் டே அப்படியே வந்து விழுந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு
அதான் பிளட் ஸ்மெல் என்ன கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னு கண்டி என் பிளட்டை கட் பண்ணி அதில் ஒரு பிளாக் மேஜிக்கு போட்டு அவன் மோட்டரில் குட்டுண்டா. ஓ உன்னோட பிளட்டையா? ஏன் அட பாவி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம சுகர் நோட் பண்ணால் ஏற்கனவே ஓம் பிளட்டே ஒரு மாதிரி ரேரான பிளட்டு, அதுவும் வேம்பயர் பிளட்டு. ஓம் பிளட்டை ஏன்டா அவன் பிளட்டோட மிக்ஸ் பண்ணி விட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகர் இந்த மாதிரி சேர்க்கானா. டே லூஸு, அவங்க பிளட்டு பியூர் பிளட்டாக இருக்குது. என்னால் அதை கண்ட்ரோலே பண்ண முடியல. நானே டேயை கடிக்கிற அளவுக்கு போயிட்டேன். உனக்கும் சிம்பிள் ஐடியா தரேன். அவன் உன்னோட மேடு தான். உன்னோட கண்ட்ரோல் மீறக்கூடாதுன்னா நீ இதை தான் பண்ணி ஆகணுங்கிற மாரி சொல்லிட்டு மாம் ஒரு டைம் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. பட் அப்போ நான் இதெல்லாம் ரியலான்னு திங்க் பண்ணல. இப்போ எனக்கு ஃபீல் ஆகுது. மாம் சொன்னது தான் நான் இப்போ செஞ்சுருக்கேன். நீ ஜிமினா கிட்ட கண்ட்ரோலில் கடிக்க போகிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா இதை பண்ணிடுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் என் பேபியை ஃபாலோ பண்ணிட்டு போகிறேங்கிற மாதிரி ஜங்குக்கு அங்கேருந்து போனால் ஒருவேளை நம்ம ஜிமினோட நெக்கை நம்மளும் கடிச்சிருவோமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா இந்த மாதிரி திங்க் பண்ணால் லென்டாடான் அடா பாவிங்களா இவங்க என்ன காலேஜுக்கே வரலையானுங்கிற மாதிரி டென்ஷன்லேயே என்ட்ரன்ஸ்லேயே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. இந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தான். இப்போ கிளாஸ் ரூம்லடா நம்ம வீமின் 2 பேருமே வந்து உட்காந்துருக்காங்க. அதே கிளாஸ் ரூமுக்குள்ள நம்ம ஜொங்குக்கு என்ட்ராகிறாரு. இவன் என்ன நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷன்லேயே ஜொங்குக்கு நோட் பண்ணான். ஜொங்கு கரெக்டாக பக்கத்தில் வந்து நின்றுட்டு அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ பேரையும் பார்த்து ஜொங்கு கொண்டு வேம்பயரில் அவருக்கு நிறைய டார்க் எனர்ஜி பவர்லாம் இருக்கும்ல, அந்த பவரை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணப்படி அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் ஜொங்கு கூட கண்ட்ரோலுக்கு எடுக்கிறாரு. அடுத்த செகண்டே இங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வெளியே போங்கன்னு ஒத்த வார்த்தைனா சொன்ன அடுத்த செகண்டே அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே போகிறத பார்த்துட்டு ஜிமினாவுமே அங்கேருந்து டக்குன்னு எழுந்து போனோம். கிரிப்பா ஜிமினா டான்ஸ் பிடிக்கிறாரு. என்னடா அவன் சொன்னா நீ போயிருவியாங்கிற மாதிரி கிரிப்பாக போடுச்சா. மாஸ்டர் என்னை போக சொல்லிட்டாரு, நான் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லாரு. மாஸ்டரா? என் முன்னாடி ஒரு மான்ஸ்டர் தான் வந்து நிற்கிட்டுங்கிற மாதிரி ஜொங்குக்கு பாட்டு கலாய்க்கவும் நம்ம ஜொங்குக்கு டென்ஷன் ஆகி ஏன்டா இப்படி என்னை பாட்டு எப்போ பார்த்தாலும் திட்டுற பொசிஷன்லேயே பேசுகிறேனுங்கிற மாதிரி ஜிமினோட ஹேண்ட்ஸ் அப்படி பொறுமையாக டேயோட ஹேண்ட்ஸ்லாம் திட்டு விடவும் டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகி நீ என்ன என்கிட்ட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே நினைக்கிற. என் பிரதரை என்ன பண்ண? என் பிரதர் என்கிட்ட எவ்வளவோ ஆர்கியூமெண்ட் பண்ணுவான், பட் ஒரு டைம் என்னை விட்டு போக மாட்டான். ஆனால் பட் இன்னைக்கு என்னமோ விட்டு பிடிச்ச மாதிரி போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டேய் வாய முட்றான், தேவையில்லாமல் அதிகமாக பேசாது தானே அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு டேக்கிட்ட க்ளோஸ் ஆகண்டா. டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயமாக்கி ஹேண்ட்ஸில் அப்படி அவங்க யூஸ் பண்ணுவாங்களே எழுதுறதுக்கு பெண், அந்த பெண் எடுத்து பக்கத்தில் வந்து குத்திடுவேனுங்கிற மாதிரி பயமுறுத்துறாரு. இந்த மாதிரி பயமுறுத்துனா இங்கே அவங்க ஸ்மைல் பண்ணபடி டேக்கு பக்கத்துலேயே உட்காந்துரு. என்ன பண்ணுற அவன் அவங்க கூட கொஞ்சம் ஒரு ஹவர்ஸ் பேசலாம், கொஞ்சம் ஹவர்ஸ் பேசணும் தான் வந்து உட்காந்துருக்கேன், ஒழுங்காக உட்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேக்கிட்ட வந்து ஃப்ரெண்ட்லியாக பேச ட்ரை பண்ணுறாரு. பட் நம்ம டேட்டான் இவன் என்ன வித்தியாசமாக மேஜிக்லாம் பண்ணுறான், ஒருவேளை இவனும் ஏதாவது டார்க் மேஜியாக இருக்குமோங்கிற மாதிரி பயத்துலேயே நம்மகிட்ட இந்த மாதிரி பெண் ஹேண்ட்ஸில் வச்சபடி இருக்கிறத பார்த்துட்டு ஜொங்குக்கு டென்ஷன் ஆகி டக்குன்னு டேயோட நெக்கை ஹோல்ட் பண்ண வேகத்துலேயே டேயோட லிப்பில் கிஸ் பண்ணவும் டே ஒரு மாதிரி ஷாக் ஆகி ஹேண்ட்ஸில் வச்சுருக்க பெண்ணை கீழே போட்டேன். நம்ம ஜொங்குக்கு தான் டேயை விட்டு அப்படியே மூவ் ஆன் ஆகுறாரு. இங்கே பாருடா, நீ என்ன மாதிரி திங்க் பண்ணாலும் சரி, நீ என்னை எவ்வளோக்குள்ளே இக்னோர் பண்ணாலும் சரி, துரட்டி அடித்து விரட்டினாலும் சரி, நான் ஃபாலோ தான் பண்ணிகிட்ருப்பேன். புரியுதுல்ல? இதுக்கு என்ன மாதிரி மீனிங் உன்னோட வேர்டுலன்னு எனக்கு தெரியாது, பட் நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ண திங்க் பண்ணுறேன், உன்னோட சேடோவாட்டாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயை விட்டு அங்கேருந்து எழுந்து போனால் நான் பச்சக்குன்னு கிஸ்ஸை கொடுத்துட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே ஷாக்கிங்லி லிப்பை ஒரு மாதிரி ரப் பண்ணப்படி இருந்தா ஜிமினா இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு டே அவன் என்னடா பண்ணிட்டு போகிறான், என்கிட்ட சொல்லாமல் பாய் ஃப்ரெண்டை கரெக்ட் பண்ணிட்டியானுங்கிற மாதிரி டேக்கு அடி விழுது. டே லூஸு, நானாடா அவனை இழுத்து வச்சு கிஸ் அடித்தேன், அவன் நானடா கிஸ் பண்ணிட்டு போகிறான், சொல்ல போனால் நீ அவன்கிட்ட சண்டைக்கு போகணும், என் பிரதருக்கு நீ எப்படிடா கிஸ் பண்ணலான்ட்டு. அட ஆமாம்ல, நான் என்ன இந்த மாதிரி பண்ணிட்டேன், இருடா அவனை நான் என்ன பண்ணுறேன்னு பாரு. இல்லை விட்டுரு, அவன் ரொம்ப பல்காக இருக்கான்டா, உன்னை ஏதாவது பண்ணிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவை டைட்டாக பண்ணுவான். ஆமாட்டையாங் அவன் ரொம்ப பல்காக இருக்கான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே பக்கத்துலேயே உட்காண்டா. இங்கே கட் ஆகிட்டு இப்போ அப்படியே ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. காலேஜை விட்டு அப்படியே 2 பேருமே பைக்கு பேக் சைடில் தான் விட்டுருந்தாங்க. அப்படியே பொசிஷனில் காம்பவுண்ட் சுவரெலாம் விட்டு பைக்கை கிட்ட வந்தோம். லெண்டா கூட சேர்ந்த 12 பர்சன்ஸும் அங்கே நம்ம வீமீனுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அட பாவி, இப்படி சுற்றி விளைச்சி ரவுண்டாக பண்ணிட்டாங்களே, என்னடா பண்ணுறதுங்கிற மாரி வீமீன் ரொம்ப ஒரு மாதிரி ஷாக்கானா. என்ன க்யூட் பாய்ஸ்,
என்ன காலேஜுக்கு இந்த வழியாக என்ட்ரன்ஸ் போட்டிருக்கீங்களா என்ன? டோரே இல்லாமல் காம்பவுண்ட் வழியாலாம் போயிட்டு வந்துருக்கீங்கங்கிற மாதிரி. சரி உங்களுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், சமட்டு பசங்களாம் இங்கே வாங்க பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி வீமீனை கூப்பிட்டா, நீ கூப்பிட்டோன்னே அவன் பின்னாடியே வந்துடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அது ஆண்டி எங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்குது இல்லை ஜிமீன்? ஆமாட்டா காலேஜில் எவ்வளோ ஒர்க் இருக்குது, பிரின்ஸிபல் கூட கூப்பிட்டாருல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் காமௌண்ட் சுவரை எகிரி குச்சிடலாங்கிற மாதிரி திரும்பினா கரெக்டாக வீமீனுக்கு முன்னாடி இன்னும் 2 பர்சன்ஸ் வந்து நிற்கிறாங்க. இந்த மாதிரினா வீமீனுக்கு அள்ளி விட்டுருச்சு. என்னடா நைட்டானாடா நம்ம உயிரை எடுப்பாங்கன்னு பார்த்தா ஈவினிங் டேட்டில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களேங்கிற மாதிரி படட்டட்டிலையும் வீமீன் 2 பேருமே ஐஸை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணப்படி ஹேண்ட்ஸை கிரிப்பை பிடிக்கிறாங்க. இந்த மாதிரி பிடிச்சோம் அங்கே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா, இப்போ என்னடா பண்ணுறது? அப்போவே சொன்னேன் நம்ம ஹயாங்கிட்ட சொல்லிடுவேன்னு. இதெல்லாம் காசு தூசுடா, ஊட்டி விட்டுருவேன்னு. இப்போ எப்படிடா ஊதுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா இந்த மாதிரி சொன்னேன். நான் என்ன நம்மளை துரத்தி இப்படி வந்து அட்டாக் பண்ணுவாங்கன்னு கனவாடா கண்டு வச்சேன். இன்றைக்கி மட்டும் நம்ம உயிரோடு தப்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோயேன், காடு நமக்கு கொடுத்து கிஃப்ட்டுடா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொன்னா. அப்படி இல்லைடா குரங்கு, நம்ம அங்கேருந்து தப்பிச்சிட்டோம்னா சின்ன என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவோனுங்கிற மாதிரி நம்ம விமின் இந்த மாதிரி பயட்டபடி ஐஸை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணபடி ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிச்சபடி, இங்கே பாருங்கள், எங்களை மட்டும் நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணிங்க, எங்கள் ஹயாங்ஸ் உங்களை சும்மா விட மாட்டாங்க, எங்கள் ஹயாங்ஸ் ஒன்றும் நார்மல் பர்சன்லாம் கிடையாதுங்கிற மாதிரி குவாரஸாக இந்த மாதிரி பேசுனா உங்களையே ஃபினிஷ் பண்ண போகிறோம், உங்கள் ஹயாங்ஸ் என்னடா பண்ணிடுவாங்கங்கிற மாதிரி லெண்டா கரெக்டாக நம்ம வீமீனை பிடிக்கிற மாதிரி பவர் கட்டு போடுற மாதிரி வேண்டாம். கரெக்டாக அந்த பிளேஸ்க்குள்ளே நம்ம பாய்ஸஸ் 4% என்ட்ராகி லெண்டாவுக்கு மேலே ஒரு பவர் கட்டை போட்டு லெண்டாவாக மூவ் ஆன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி மூவ் ஆன் பண்ணால் ஜொங்கோ சுகா ஆரம் ஜேகுப் இதுனா உங்களுக்கு தேவையில்லாத ஒர்க். எது தேவையில்லாத ஒர்க்? இந்த பிளேஸில் நாங்களும் இதே ஒர்க்குக்கு தான் வந்துருக்கோம், கண்டிப்பாக இந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணியே தீர்வுங்கிற மாதிரி ஃபைட் பண்ணுற மூமெண்ட்டுக்கு விமின் லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தான். இந்த பிளேஸில் 4% என்ட்ராகி லெண்டா கூட வந்த பர்சன்ஸ் கூடயும் வேம்பயர் லுக் எடுக்கல, பட் டார்க் மேஜிக்கால் அட்டாக் பண்ணுறத பார்க்குறாங்க. டார்க் மேஜிக்கை போட்டு நம்ம விமின் ஒன்றும் அலறல. ஏன்னா நம்ம ஜின்னு ஃபிலிக்ஸுமே நல்லாவே டார்க் மேஜிக் பண்ணுவாங்க. சைன்லேருந்தே நம்ம விமின் அதை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த மூமெண்ட்டில் இதை பார்த்து நம்ம விமின் பயப்படாமல், நம்மளை இவங்க ப்ரொடெக்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஷாக்கிங்காக நோட் பண்ணோம். கரெக்டாக ஆரம்பி மீன் பக்கத்தில் வந்து நின்றுட்டு, நாங்கள் வந்து ஜின் கூட படித்த ஸ்கூல் மேட்டு, உங்கள் ஹயாங் ஜின்னு தானே அப்படிங்கிற மாதிரி ஆரம்பின்ற மாதிரி ஜின்னு கூட நாங்கள் படித்தோம், நாங்கள் எல்லோரும் ஒன்றா பிளாக் மேஜிக்லாம் கற்றுக்கிட்டோம், அப்புறம் ரொம்ப இயர்ஸ் ஆயிடுச்சு ஜின்னு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் பாட்டு அப்படிங்கிற மாதிரி ஆரம்பின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்டு, அப்போ நீங்கள் எல்லோரும் எங்கள் ஹயாங்கோட ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்ல வரீங்களாங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனால் நம்ம இங்கே இருக்காண்டா கொஞ்சம் தூரமாக போயிடுவோம்ங்கிற மாதிரி பீமின் 2 பேருமே சேவ் பண்ண பொசிஷன்லேயே அங்கே அவங்க ஒரு காரில் இருந்திருப்பாங்க. அந்த காரில் கொண்டு வந்து வீமினை உட்கார வைக்கவும், ஆனால் எங்கள் பைக் அங்கிட்ட எனக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எங்கே இருங்கங்கிற மாதிரி அந்த கார்கிட்ட வந்து வீமினை யாரும் எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு ஒரு பவர் கட்டையுமே நம்ம ஆரம் போட்டு விட்றாரு. இந்த மாதிரி போட்டுவிட்டா லெண்டா வந்து இந்த மாதிரி வீமீன் அங்கேருந்து சேவ் பண்ணி கூட்டிகிட்டு போனதை பார்த்துட்டு டென்ஷன் ஆகி அப்படியே அங்கேருந்து அவன் கூட வந்த பர்சன்ஸோட மறைஞ்சான். ஜொங்குக்கும் சுகாவும் ஜேகுப்புமே கரெக்டாக அந்த பிளேஸ்க்குள்ள என்ட்ராகி ஆரம்ப நோட் பண்ணோம். அவங்க கார்குலேட்டாக இருக்கிறாங்க. நான் இந்த மாதிரி உங்கள் ஹயாங்கோட ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லியிருக்கேன், இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அடே மேனேஜ் பண்ண வேண்டியதான், கண்டிப்பாக லெண்டாக இருக்கிற அந்த வேகத்தை பார்க்க சொல்ல ஜின்னையும் ஃபிலிக்ஸையும் அட்டாக் பண்ணி என்ன வேணாலும் பண்ணலாம், ஜிமினாவே என்ன வேணாலும் பண்ணலாங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். சரி அப்போ நம்மளே சேஃபாக கொண்டு போய் அவங்க ஹவுஸில் விட்டுருவோங்கிற மாதிரி நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே அப்படியே கார் எடுக்க வேண்டா, நம்ம வீமின் அப்படியே காருக்குள்ளே உட்காண்டபடி இவங்க பேசுகிறது ஒன்றும் கேட்க மாட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி டோரு விண்டோவில் காட்ட வச்சபடியே நம்ம கேட்டுட்டு இருந்தா. டே எனக்கு கேட்க மாட்டாங்கடா, டே லூஸு எனக்கே கேட்கலானுங்கிற, நீ ஏன் காத்தோட வச்சு கொட்டு கேட்குற, உனக்கு எப்படி நான் கேட்கணுங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜிமினாவட்டையும் பேசிகிட்டு இருந்தோம். அந்த கார் டோரை நம்ம ஜொங்குக்கு ஓப்பன் பண்ணோம். ஜொங்குக்கோட டைஸ்லேயே வந்து நம்மகிட்டே விழுறாரு. வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பொறுமையாக இருந்துட்டு, ஹாய் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஹாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பக்கத்தில் வந்து ஜொங்குக்கு உட்காண்டா, ஜிமினா பக்கத்தில் வந்து சுயா உட்காந்துட்டு, என்னடா இடம் எங்களை கிட்னாப் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போகிற மாதிரி தூக்கி விட்டுருக்கீங்கங்கிற மாதிரி வீமின் ஷாக்காக்கி அங்க இவங்களை நம்பி காருக்குள்ள வந்து உட்காந்துட்டோம், ஹவுஸுக்கு கூட்டு போவாங்களா இல்லை வேறு எதுவும் பண்ணிடுவாங்களாடாங்கிற மாதிரி ஜிமினா இப்படி கேட்டால் எனக்கே சரியாக தெரிலடாங்கிற மாதிரி சொல்லாரு.
இங்கே கட் ஆகுது. கரெக்டாக ஜின்னோட ஹவுஸ்க்கே வந்தாச்சு. நம்மளோட ஹவுஸ்க்கே கூட்டு வந்துட்டாங்கங்கிற மாதிரி வீமின் 2 பேருமே ரொம்ப ஹாப்பியான ஜின்னுமே ஃபிலிக்ஸுமே இன்னும் ஏன்டா நம்ம டேயும் ஜிமினா வரல, காலேஜ் முடிஞ்சதோட வந்துருவாங்களே, நமக்கு கூட ஒரு மாதிரி நம்ம ஜிமினாவுக்கு இந்த மாதிரி அட்டாக் ஆகுறதுல லைட்டாக அவங்களுக்கு பயம் வந்துருக்கும். அந்த மூமெண்ட்டுக்கு ஒரு மாதிரி பதட்டத்திலேயே மெயின் டோர்கிட்ட நின்றுட்டு இருக்கிறவங்க கார் வந்து நிற்கிறத பார்த்துட்டு ஜென்னும் ஃபெலிக்ஸும் அப்படியே கரெக்டாக ரன் பண்ண வேகத்திலேயே கார் கிட்ட வந்தா ஜிமினாவும் சுகாவும் ஜொங்குக்கும் ஆரம்பம் ஜெகுப்பும் காரை விட்டு 1 by 1 இறங்குறாங்க. இந்த மாதிரி இறங்குனா ஜிமினா பாட்டை அடுத்த செகண்டு ஜின் அப்படி வேகமாக வந்து 2 பேரையும் டைட்டாக ஹக் பண்ணபடி நான் ரொம்ப பயந்துட்டேன். எங்கடா போனீங்க, நான் கால் பண்ண ஏன்டா பிக் பண்ணலங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம வீமீனை ஹக் பண்ணோம். வீமீனுமே ஜின்னை ஹக் பண்ணிவிட்டு எங்களுக்கு எதுவும் ஆகலை, இவங்க தான் எங்களை சேவ் பண்ணாங்கங்கிற மாதிரி நம்ம பாய்ஸஸ் 4 பர்சன்ஸ் இன்ட்ரோ கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இன்ட்ரோ கொடுத்தோம். இந்த பர்சன்ஸ் வந்து உங்கள் கூட ஸ்கூல் ஸ்டடி படித்தேன்னு சொன்னாங்க, இவங்க தான் எங்களை சேவ் பண்ணாங்கங்கிற மாதிரி சொல்லவும் ஜின்னு ரொம்ப ஒரு மாதிரி டவுட் ஆனால் ஆரம்தான் அக்கா ரொம்ப டவுட்டாக மறைக்கிறானே, என்ன பண்ணுறது தெரியலையேங்கிற மாரி சொல்லிவிட்டு நம்ம ஜின்னு வந்து ஸ்கூல் படித்த அந்த ஸ்கூலோட நேம்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கொஞ்சம் ரெடி கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாரு பிளாக் மேஜிக் மூலிமா. அதை அப்படியே கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் நம்ம படித்தோம், உனக்கு கொஞ்சம் இயர்ஸ்லேயே நீ வந்து அந்த ஸ்கூலை பிரேக் பண்ணிவிட்டு இந்த பிளேஸ்க்கு வந்துட்டு என்னை ஞாபகம் இல்லையானுங்கிற மாதிரி இந்த மாதிரி ஏதோ கூட படித்த ஃப்ரெண்டு மாதிரி பேசுகிறத பார்த்துட்டு சின்னுக்குமே கொஞ்சம் டவுட் வருது. பட் இருந்தாலும் அதே ஸ்கூலில் தான் நம்ம படித்தோனுங்கிற மாதிரி டவுட்டு கொஞ்சம் கிளியர் ஆகி வீமீனை சேஃபாக கூட்டு வந்துட்டாங்களா அந்த மூமெண்ட்டுக்கு எங்கள் கூட வாங்க, உங்களுக்கு நான் ஏதாவது காஃபி ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிட்டாருங்கிற மாதிரி பாய்ஸஸ் 4 பர்சன்ஸையும் ஹவுஸ்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனால் இந்த மூமெண்ட்டை லெண்டா தூரத்துலேருந்தே நோட் பண்ணுறான். எங்கேயோ தப்பாக இருந்த மாதிரி தெரியுது, என்னடா இவங்க நம்மக்கிட்ட இருந்து அவங்கள பிடிச்சிட்டு போனால் இந்நேரத்துக்கு கிங்டமுக்கெலாம் தூக்கிட்டு போகணும், பட் என்ன தப்பாக இருக்குதே இல்லைனா லெண்டா, ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்குது, முதல்ல என்னன்னுங்கிறத கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி நக்கலாக சிரிச்சபடி அந்த பிளேஸ்லேருந்து அப்படியே மறைஞ்சான். இப்போ பாய்ஸஸ் எல்லாருமே ஹாலில் உட்காண்ட்ருந்தோம். நம்ம தான் நம்ம ஜொங்குக்கு அப்படி பாட்டப்படி முறைச்சபடியே உட்காண்ட்ருக்காரு. பட் நம்ம ஜொங்குக்கு அப்பெல்லாம் இல்லை, ஸ்மைல் பண்ணபடி பட்டப்படி உட்காண்ட்ருக்காரு. என்ன நம்மளை பாட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடுப்பில் இருந்தோம். அதே பொசிஷனில் தான் நம்ம ஜிமினாவுமே என்ன நம்மளை பாட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கானுங்கிற மாரி டென்ஷன்லேயே சுகா பட்டுட்டு இருப்பாரு. எங்களுக்கு காலேஜில் ஒர்க் இருக்குது, நாங்கள் ரூமுக்கு போகிறோங்கிற மாரி கரெக்டாக வீமீன் அவங்க ரூமுக்கு போனோம். இதை நம்ம ஜொங்குக்கு சுகாவும் நோட் பண்ணபடி இருந்தோம். வீமீன் 2 பேருமே அவங்க ரூமுக்குள்ளே வராங்க. அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணபடி வேறு ட்ரெஸ்ஸை வேறு சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே காலேஜ் ஒர்க்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தான். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜொங்குக்கும் சுகாவும் நம்ம ஜின்னுமே ஜேகப்புமே இந்த பிளேஸில் நாங்கள் 1 day மட்டும் ஸ்டே பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், சரி ஸ்டே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதர் பிளேஸ்லாம் ஸ்டே பண்ணண்டா, ஹவுஸில் ஸ்டே பண்ணுறதா ஸ்டே பண்ணுங்கள், இல்லாட்டி ஹவுஸுக்கு வெளியே ட்ரீ ஹவுஸ் இருக்குது அங்கே போய் ஸ்டே பண்ணுறதுனால ஸ்டே பண்ணுங்கள், என்ன ஒர்க் விஷயமா வந்துருக்கீங்கிற மாதிரி கேட்கவும், நாங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன கம்பெனி ஒர்க் விஷயமா வந்திருக்கோம். பட் எங்களுக்கு எந்த பிளேஸ்லேயுமே நாங்கள் ஸ்டே பண்ணதுக்கான ஹோட்டல் ரூம்ஸோ இல்லாட்டி ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ கிடைக்கல. நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் தான் அவனோட பிரதரை நோட் பண்ணோம். அவங்க ஏதோ 2-3 பர்சன்ஸ் அட்டாக் பண்ண மாதிரி இருந்துச்சு, அவங்கள சேவ் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்தோங்கிற மாதிரி வந்து ஹெல்ப் கேட்குறாரு. ஏன்னா ஜின் பக்கத்துலேயும் நம்ம ஃபிலிக்ஸு வீமீன் பக்கத்தில் இருந்தால் தானே இவங்களை டக்குன்னு ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அப்படிங்கிற மூமெண்ட்டுக்கு ஜின்னுக்கிட்டேயே ஹெல்ப்பை கேட்க ஜின்னுமே நம்ம பிரதர்ஸை சேவ் பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் ஓகே பண்ணுறாரு. அப்போ நீங்கள் அந்த ட்ரீ ஹவுஸில் இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி ஓகேங்கிற மாதிரி சொல்லிட்டு 4 பர்சன்ஸும் கரெக்டாக ட்ரீ ஹவுஸில் வந்து இருக்காங்க. இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக ஹாரிக்கிட்ட இருந்து டெலிபதி ஆகுது நம்ம ஆரமுக்கு, எங்கே இருக்கிறீங்க, உங்கள் 4 பர்சன்ஸும் இந்த பிளேஸில் இல்லையே, நம்ம சீக்ரெட்டாக இருக்கிற அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இல்லையே, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கிற மாரி கேட்கவும், நாங்கள் லெண்டா கூட ஃபைட் பண்ணிகிட்ருக்கோம், அந்த பியூர் பிளட் லெண்டாவுக்கு தெரிஞ்ச பிளேஸில் இருக்குது, ஆனால் அவகிட்ட அந்த பியூர் பிளட் எங்கே இருக்குதுங்கிறத கேட்டுட்ருக்கோம், பியூர் பிளட் எங்கே இருக்குதுன்னு கிடச்ச அடுத்த செகண்டே உங்களுக்கு டெலிபதியில் சொல்கிறோங்கிற மாரி இந்த மாதிரி டெலிபதியிலேயே நம்ம ஹாரிக்கிட்ட பேச இங்கே கட் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்கே டயாங் அப்படிங்கிற மாதிரி பாய்ஸஸ் 4 பர்சன்ஸும் அப்படியே டக்குன்னு எழுந்து உட்காந்தோம். என்ன திமிர் இருந்தால் மார்னிங்கே இந்த வேலை பாப்பாடா நீ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினை அடிக்க மார்னிங்கே எழுந்ததோட என் மேலே கையை வைக்கதான் இருக்கேன், என்ன திமிர் இருந்தால் எழுந்ததோடையே நீ அடிப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 4 பர்சன்ஸும் ட்ரீ ஹவுஸ்லேருந்து அப்படியே வெளியே வந்தான். என்னதான்
ஆக்கா கஷ்டப்பட்டு ரெடி பண்ணேன். டே 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 ஃபோட்டோ கொட்டாதீங்கடா, டே டே என்னடா பண்ணுறீங்க, டே கிச்சனுக்குள்ளலாம் வராதீங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிபினடா கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இந்த மாதிரி எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாலும் அவங்க என்னெல்லாம் நினச்சாங்களோ இல்லாட்டி சிறப்பாக செதுக்கி முடிச்சுட்டு பெட்டில் அந்த சோஃபாவில் நார்மலாக வந்து உட்காந்தபடி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆளையே கலவரப்படுத்தி கிச்சனை ஃபுல்லாக சொதப்பி குழப்பி விட்டுட்டு எதுவுமே நடக்காத மாதிரி ஊட்டிக்காங்கடா ஊட்டிக்காங்க மாட்டி மாட்டி நல்லா ஊட்டி சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சின்ன இந்த மாதிரி நோட் பண்ணால் ஃபிலிக்ஸ் தான் தலையில் கையை வச்ச பொசிஷன்லேயே உட்காந்துருக்காரு. இவங்க 2 பேரையும் தனியாக பிரித்து வச்சாலும் தப்பாக இருக்குங்கிற மாதிரி நோட் பண்ணான். ஏன்னா மார்னிங் எழுந்து பார்க்க சொல்ல வேற ஒரு ரூமில் ஸ்லீப் பண்ணிட்டு இருப்பாரு, ஜிமினோ வேற ஒரு ரூமில் ஸ்லீப் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த இதில் தான் ஃபைட் ஆரம்பிச்சிருக்கு. என்ன தைரியம் இருந்தால் நைட்டு என்கிட்ட கேட்காம நெக்ஸ்ட் ரூமில் போய் படுத்துருப்பேங்கிற மாதிரி தான் ஃபைட்டே ஆரம்பிச்சிருக்கும். சேர்ந்து இருந்தாதான் பெட்டில் படுக்க மாட்டாங்கன்ட்டு ஒருத்தனை தூக்கி கொண்டு பக்கத்து பெட்டில் படுக்க வச்சா இப்படி பண்ணுறாங்களேங்கிற மாதிரி டென்ஷன் இப்படி ஹவுஸே கலவரட்டாக இருக்கிறத படுத்து என்னாச்சு ஆரம், ஏன்னா மார்னிங்கே இந்த மாதிரி இவ்வளோ சவுண்டு, ஐயோ ஆரம் அது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நைட்டு நாங்கள் 4 பர்சன்ஸும் ஒன்றாடா எப்போதும் பெட்டில் ஸ்லீப் பண்ணோம். பட் 2 பேருக்கு என்ன ஃபைட்டுன்னே தெரியல. குட்டி ஃபைட்டு பெருசாகி பெட்டை விட்டு எழுந்து போடானுங்கிற மாதிரி ஒருத்தர் மாட்டி ஒருத்தர் பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்லீப் பண்ண சொன்னால் கிக் வேற பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்லீப்பிங் பண்ணிகிட்டு இருக்க சொல்ல கூட ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணான்னு தெரியல. 2 பேரையும் பக்கத்தில் வச்சா கண்டிப்பாக 4 பர்சன்ஸும் ஸ்லீப் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுட்டான். ஃபிலிக்ஸ் அப்படியே தூக்குனபடியே பக்கத்து ரூமுக்கு போயிட்டான். மார்னிங் எழுந்ததோட 2 பேரும் தனி பெட்டில் தனித்தனியாக ஸ்லீப் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு எழுந்த உடனே ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீ தான் என்னை கொண்டு அந்த ரூமுக்குள்ளே போட்ட, இல்லைடா நீ ஆட்டாண்டா எழுந்து போனேங்கிற மாரி தேவையே இல்லாததுக்கெல்லாம் ஃபைட் பண்ணிவிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி இப்படி சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாரு அப்படிங்கிற மாரி சின்ன டென்ஷனாக ஆரம்ப நோட் பண்ணா பாவீங்களானுங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு சுகாவை நோட் பண்ணிவிட்டு டேய் ஜொங்குக்கா இவங்கள மட்டும் நம்ம மேரேஜுன்னு ஒன்று பண்ணிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, மார்னிங் கச்சேரி நமக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பற்றி நோட் பண்ணால் மாறி 2 பேரும் ஃபைட்டாக பண்ணி முடிச்சுட்டு ஃபீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒருத்தர் மட்டும் ஒருத்தர் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் காலேஜுக்கு கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சிக்கிட்டான். நல்ல காலை பொழுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகப் இந்த மாதிரி நோட் பண்ணால் அப்படியே நம்ம அங்கேருந்து போகிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அப்போ நாங்களே கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜொங்கு சுகாவும் அவங்க பாய் ஃப்ரெண்டை ஃபாலோ பண்ணபடி வெளியே வந்தான். நம்ம வீமின் 2 பேருமே காலேஜுக்கு வந்துட்டாங்க. அதேமாரி காலேஜுக்குள்ளே நம்ம ஜொங்குக்கும் சுகாவுமே என்ட்ரு ஆகிட்டாங்க. ஆரமும் ஜேகப்புமே அதே காலேஜுக்குள்ளே தான் வராங்க. இந்த மாதிரி வந்தால் ஏதோ கம்பெனி ஒர்க்கு சம்மந்தமானுங்கிற மாதிரி காலேஜில் ஏதோ ஒரு ஒர்க் இருக்கிற மாதிரியும் ஜின்னுக்கிட்ட கம்பெனிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம விபின்கிட்ட நாங்கள் காலேஜில் வந்து சின்னதாக ப்ரொப்போசல் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோங்கிற மாதிரி 2 பக்கமும் 2 ஸ்டோரி சொல்லி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி சொல்லி வச்சா கரெக்டாக நம்ம வந்து காரிடோரத்தில் வாக் பண்ணிட்டு வர மொமெண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம ஜொங்குக்கிட்டே பாட்டப்படியே வந்துட்டுருக்காரு. ரசித்தபடியே வந்துட்டு இருந்தா ஜொங்குக்கு இந்த மாதிரி ஆப்போசிட்டில் வரத பார்த்துட்டு நம்ம ஜொங்குக்கு பாட்டோடையே டேக்கி கொடுத்து இந்த கிஸ்ஸு தான் டக்குன்னு திங்காகுது. அப்படியே அவரோட லிப்பை ஒரு மாதிரி லிக் பண்ணப்படி லிப்பை மவுட்டுக்குள்ளே எடுக்கிறாரு. இந்த மாதிரி பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜொங்குக்கு லைட்டாக வில்லட்டனமாக சிரித்தபடி டேக்கு முன்னே வந்து நிற்கவும் அப்படியே நிமிந்து ஜொங்குக்கு பார்த்துட்டு எடுக்க வழியை மறைக்கிறா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் என்ன பேபி அப்போ குட்ட கிஸ் எதுவும் ஃபீல் ஆகிடுச்சா என்ன, ஒரு மாதிரி லிப்பை நீயே பைட் பண்ணுறியே அப்படிங்கிற மாதிரி கிட்ட க்ளோஸாக வந்து பேசுகிற மூமெண்ட்டுக்கு ஜொங்குக்கு புஷ் பண்ணபடி அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து போகலாங்கிற மாதிரி போனால் டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி பேசிகிட்டு இருக்கோம்ல அங்கே மாற எங்கே போகிற, எப்போட்டு 2 பேரும் அப்படி ஒட்டிக்கிட்டே சுட்டிகிட்டு இருப்பீங்களே எங்கே அந்த ஜிமின் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அடையே நீ கேட்குற, உன் கூட ஒருத்தன் வருவான் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன் கூட ஒருத்தன் வருவானா, என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி எனக்கு பின்னாடி வேறு யாரும் இருக்காங்களாங்கிற மாதிரி ஜொங்கு சுற்றி பார்த்தா நான்டா சொல்லடா உன் கூடயே ஒருத்தன் வருவான்ல பார்க்க பூனைக்குட்டி மாதிரியே இருப்பானே, ஃபேஸு கூட ஒரு மாதிரி மியாக்குட்டி மாதிரி தான் இருக்கும். இது ஏன் ஹயாங்கையாடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி ஷாக்கில் நம்ம ஜொங்குக்கு ஷூவை திங்க் பண்ணிவிட்டு ஏன்டா இதுக்கிட்ட என் ஹயாங்க திட்டுறா, ஓ அந்த பசண்டு ஹயாங்கா அந்த ஹயாங்டா என்ன பண்ணானே தெரியல, என்கிட்டேருந்து என் ஜிமினாவை பிரிச்சிட்டான், கண்டிப்பாக நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். யாருக்கிட்டடா, சின்ன ஹயாங்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லவும்
பிரிச்சுட்டானா? என்ன சொல்கிறான் நமக்கு ஒன்றும் புரியலையேங்கிற மாரி. பேபி, ஹேய், என்ன பேபி கிபின்லாம் பேசிகிட்டு இருக்கான்? என்னெல்லாம் பேபின்னு கூப்பிடுறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அப்போ எப்படி கூப்பிடணுமா? பிரின்சஸ்ன்னு கூப்பிடணுமா? இங்கே பாரு, அதெல்லாம் கூப்பிடுறதுக்குன்னே ஒரு பர்சன்ஸ் இருப்பாங்க. அவங்க தான் என்னை கூப்பிடுவாங்க. அந்த பர்சன் கூப்பிட்றதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாரி நம்மகிட்ட ஒரு மாதிரி ஷையாக ப்ளஸ் ஆனால் சங்குக்கு இந்த மூமெண்ட்டு சுத்தமாக பிடிக்கல. இந்த மாதிரி வேறு யாரையும் மைண்டில் திங்க் பண்ணப்படி ப்ளஸ் ஆகிற மூமெண்ட்டை பாட்டுட்டு டேயோட ஜாயின்லன்னா கிரிப்பாக பிடிச்சபடி க்ளோஸாக இழுக்கிறாரு. யார் அது? நான் கூப்பிடாம 100% ஒன்றுன்ற மாதிரி வந்து கூப்பிடுவாங்க. யாரை மீன் பண்ணி இப்படி பேசிகிட்டு இருக்க நீ அப்படி